வெல்கம் டு மை டிஎன்ஏ ஷெஃப் ஹோம் மேட் ஃபுட் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். கீரை தொக்கு, சாதம், உருளைக்கிழங்கு பொரியல் அண்ட் ஸ்நாக்ஸு. நல்லா 2 கட்டு கீரையை க்ளீன் பண்ணி 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும். இப்படி ஊற வைக்கிறது மூலமாக இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அது ஊறுறதுக்குள்ளே ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சாப் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அது கூட கொஞ்சம் கடுகு போட்டு அந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உரித்து வச்சுருக்க பூண்டை எடுத்து அதையும் நல்லா சாட்டே பண்ணணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் க்ரீன் சில்லி, கொஞ்சம் ரெட் சில்லி இதையும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி முடித்ததுக்கப்புறமா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் அனியனை கட் பண்ணி வச்சுருக்க சேர்த்து அது கூட அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் ஆட் பண்ணி இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அது கூட நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கீரையை எடுத்து அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தட்டு போட்டு வேக வைங்க. அதுவே போதும். அந்த கலர் மாறாமல் க்ரீனிஷ் கலர் அப்படியே ஸ்டெயின் ஆகணும். இப்போ இன்னொரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை எடுத்து இதோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணணும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸில் இந்த பொரியலும் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை எடுத்து திறந்து பார்க்கும்போது ஃபுல்லாக ரெடி ஆகிட்ருக்கோம். இப்போ நமக்கு மூடி வச்சுருந்தோம் இல்லையா கீரையை 2 மினிட்ஸில் அதை எடுத்து ஒரு சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த சட்டியில் நம்ம மற்ற வச்சு கடையணும். இந்த மாதிரி கடையும் போது இது கூட கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம கடையும் போது அதில் இருக்க ஃபைபர் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. மிக்சியில் போட்டோன்னா 2 செகண்ட்ஸில் கடைஞ்சி முடிஞ்சிடலாம். ஆனால் அது ரொம்ப வேஸ்ட்டு, எல்லா ஃபைபரும் போயிடும். இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணி கடைங்க, இது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள், உருளைக்கிழங்கு, சாதம், கீரை எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி தொக்கை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கீரை வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய முடியல, நான் ஒர்க்கிங் உமன், என்னால் என் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பேக் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ், கிளாஸ் அண்ட் செக்ஷன் டீட்டெயில்ஸ், டைமிங் இது 3த்தையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா 1 ஹவர் பிஃபோராகவே நாங்கள் எல்லா ஃபுட்டையும் ப்ரிப்பேர் பண்ணி டைரெக்டாக கொண்டு போய் ஸ்கூலில் ரீச் பண்ணிவிடுவோம். அங்கே செக்யூரிட்டி மூலமாக ஃபுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு போய் சேர்ந்துடும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை திரும்ப அந்த டிஃபன் பாக்ஸை நீங்கள் திரும்ப கொடுத்து அனுப்பிச்சார். இந்த லஞ்ச் பேக்கை டெலிவரி பர்சன் எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.